தமிழ்நாடு முழுவதும் ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் கணிசமாக குறைந்துள்ளதால் பால் விநியோகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 40%இருந்து 30% தினசரி விற்கப்படும் விநியோகம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தட்டுப்பாடு என்பது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ஏற்பட்டு வருகிறது. சென்னையில் ஏப்ரல் மாதம் வரை பார்த்தீங்கன்னா தினசரி 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் தினசரி 2.5 லட்சம் லிட்டர் குறைந்திருப்பதாக ஆவின் இந்த கடை நடத்தி வருபவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் லிட்டருக்கும் அதிகமாக இந்த விநியோகம் என்பது குறைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு முதற் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆவின் பால் கொள்முதல் என்பது முற்றிலுமாக குறைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் தினசரி 30 லட்சம் லிட்டர் தினம்தோறும் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 27 முதல் 28 லட்சம் லிட்டர் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால தான் பெரிய அளவில் தட்டுப்பாடு என்பது தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கிறது. ஆரஞ்சு, பச்சை, நீலம், பிங்க் நிற பால் பாக்கெட்டுகள் எங்கும் கிடைக்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. தினம்தோறும் ஒரு கடைகளுக்கு 1000 பால் பாக்கெட்டுகள் வரும் என்றால் தற்பொழுது 600 முதல் 700 வரையே வருகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு அந்த 2 ரூபாய் சலுகையில் அவங்க தினந்தோறும் பால் பாக்கெட்டுகள் வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த சலுகையை ரத்து செய்திருக்கிறார்கள். சென்னையிலும் இந்த சலுகை ரத்து செய்யப்படுமோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை ஆவின் நிர்வாகம் அரசு ஈடுபட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது போன்ற ஒரு நடவடிக்கைகள் அரசு ஈடுபட்டால் பெரிய அளவில் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். தினந்தோறும் அந்த ஆவின் அட்டையை வைத்து அவர்கள் விலை 2 ரூபாய் குறைத்து ஆவின் பால் வாங்கி வருகிறார்கள். ஆனால் அந்த சலுகையை இந்த அரசு ரத்து செய்து விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நிலையில்தான் சென்னையில் ஆவின் பாலுக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மணிவண்ணன், இந்த தட்டுப்பாடுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது? அதுவும் குறிப்பா இந்த ஒரு மாதத்துல இந்த தட்டுப்பாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு கேள்வி எழுது இல்லையா? குறிப்பாக கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரை பார்த்தீங்கன்னா மாதந்தோறும், அதாவது தினசரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தேவையான அந்த ஆவின் பாலுக்கு தேவையான 30 லட்சம் லிட்டரை அரசு கொள்முதல் செய்து வந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 27 லட்சம் லிட்டர் அது முதல் 28 லட்சம் லிட்டர் வரையே கொள்முதல் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பால் உற்பத்தியில் அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மராட்டியம், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பால் முகவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விலை கொடுத்து பாலை வாங்குவது கிடையாது. அதாவது தனியார் நிறுவனம் அதிக அளவில் விலை கொடுத்து இந்த கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் ஆவின் பாலுக்கு கொள்முதல் ஊர்ல இருந்து பால் கொடுக்கிறவங்க குறைந்த அளவிலே அரசு விலை கொடுத்து வாங்குவதால அனைவருமே தனியார் நிறுவனத்திடம் தங்களுடைய பாலை விற்பனை செய்கிறார்கள். அது முதற் காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால தான் ஆவின் பால் விநியோகம் என்பது முற்றிலுமாக குறைந்திருக்கிறது. கொள்முதலை அரசு அதிகரிக்க வேண்டும். அரசு அதிகரித்தால் விநியோகம் என்பது தட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து பகுதிகளில் இருக்கும் என்பதே பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் கடைக்காரர்கள் அனைவர்களுடைய கோரிக்கையாக அது இருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி மணிவண்ணன். இந்த ஆவின் பால் இந்த பச்சை பால் எல்லா பாலும் கொஞ்சம் தட்டுப்பாடாகவே இருக்குது. பச்சை பால்லாம் சரியாக கிடைக்கிறதே கிடையாது. மார்னிங்கில் வந்தால் ஏதோ 4 மணிக்கு 3 மணிக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிறதே கிடையாது. ப்ளூ பாலும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. பால் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். வயசான காலத்தில் கொஞ்சம் காஃபி, டீ ஏதாவது சாப்பிட்டா தான் முடியும். வெளியில் காஃபி, டீ சாப்பிட்றதுன்னு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. பால் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. க்ரீன் கலரும் ப்ளூவும் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. தினமும் நாங்கள் காலைல ஒரு 4 மணிக்கு ட்ரை பண்ணுறதா இருக்குது. அப்பயும் கிடைக்கிறதில்ல. பால் ரொம்ப டிமாண்டாக இருக்குது.
கஸ்டமர் வந்து நம்ம பால் இல்லை சொன்னால் அவங்க எல்லா பாலும் தான் வருது, ப்ரைவேட் பால்லாம் வருது, இந்த பால் எதுக்கு டிமாண்டாக இருக்குன்றாங்க. ஒரு 1 மந்த் இருக்கும் அந்த ப்ராப்ளம். நான் டீ கடையில் வேலை செய்கிறேன், பாலை வாங்க வந்தேன். அங்கே பால் இல்லை. காலையில் 5 மணிக்கு 3 பாட்டி வந்தது, பால் கிடைக்கலையே சார். இப்போ ஒரு வாரம் தான் இதை கஷ்டம் பாலுக்கு. டீ கடையில் பால் இல்லைன்னா எதுக்கு டீ கடை ஓப்பன் பண்ணிங்களா, டீ கடை முருங்க. காலையில் 10 கஸ்டமர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆவின் பால் சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது. இது நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது. இங்கே நான் வந்து ஒரு 1/2 hour 1 hour நிற்க வேண்டியதாக இருக்குது. நான் அங்கேருந்து லாங்கில் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் இங்கேயே வாங்கி போடுறது. எங்கள் ஏரியாவிலையும் பால் கிடைக்க மாட்டேங்குது, க்ரீன் பால். ஆவினில் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல என்ன விஷயத்தினால இது மாதிரி கிடைக்குதுன்றதுன்னு. டைமுக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது சார்.